14/11/2025 சொர்ண கேரளா எஸ்கே 27க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், நம்ம கொடுத்தது வந்துட்டு ஆல் போர்டு 6, 2, 4ன்னு கொடுத்துருந்தோம். 4 சி போர்டுக்கு வந்திருக்கு, ஏ போர்டில் கொடுத்துருக்குறோம். சி போர்டுக்கு வந்திருக்குது. 8 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தோம். 8 பி போர்டுக்கு போயிருக்குது. சரிங்களா, பி போர்டுக்கு வந்திருக்குது. இங்கே 2Dயில் நம்ம அருமையாகவே கொடுத்துட்டோம். 58/09 பவர், ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 54. ரிசல்ட் என்ன, 584. பக்காவாக 58/4 சூப்பராக வந்துருச்சு. சரிங்களா, நேற்றுக்கு நான் சொல்லி தான் கொடுத்தேன். 9/8ங்கிற நம்பர் பிசிக்கு வரணும் அப்படின்னு. ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். பிசிக்கு 84ங்கிற நம்பர் வந்துருக்குது. சரிங்களா, 9/8 அதை வச்சு தான் 8, 9 கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். 9 பவர் 4 தானே, அந்த 4 உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணி அடிக்கிறது, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா 5, 4 சூப்பராக வந்துருச்சு. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4, 8 பிசி வின்னிங் வரும். 4, 8 பிசி வின்னிங் வரும். இதில் மட்டும் ஒரு 4 வச்சுருந்தாலும் பாக்ஸில் ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். நம்மளுக்கு மிஸ் ஆகி போச்சு. சரிங்களா, ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போகுது. இதை தான் நம்ம சொல்கிறது அடிக்கடி. இந்த 2Dயை மட்டும் நல்லா கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்கள் கொஞ்சம் நல்லா மெத்தட் பண்ணி எடுத்திங்கன்னா அருமையான வின்னிங் எடுக்கலாம். சரிங்களா, ஏன் ஒருத்தனால முடியாது. 1000 பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு பாதி பேராவது வின்னிங் எடுக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு நம்பர் சி போர்டு வரும். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மீதியை கொஞ்சம் உல்ட்டா பண்ணி வைக்க வேண்டியது தான். சரிங்களா, இதில் இருந்தால் நம்மளுக்கு அடிக்கடி வின்னிங் வரும். வாரத்தில் 2 ஃபுல் வின்னிங் வந்துடும். அடிக்கடி நம்ம அதை சொல்லியே கொடுக்குறோம். சரிங்களா, டைரெக்டாக வரும்போது டைரெக்டாக நம்ம வச்சுருவோம், மிஸ் ஆகாது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்ட்டு. சரிங்களா, சொர்ண கேரளம் எஸ்கே 27க்கு உண்டானது. நாளைக்கு 4, 5ங்கிற மாதிரி தான் வருது. ஒன்று அப்படியே வரணும், இல்லை பவரில் வரணும். 0 வரணும், இல்லை 5 வரணும், இல்லை 4 வரணும், இல்லை 9 வரணும். சரிங்களா, அந்த மாதிரி தான் மெத்தேடு. நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏ போர்டில் திரும்பவும் 5ஆம் நம்பர் நிறுத்தி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர் இறங்கணும். சரிங்களா, 3ஆம் நம்பர் இறங்கணும். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 2ங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, இல்லைன்னா 4ஆம் நம்பரை கொண்டு வந்து வைக்கலாம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0, 6 இல்லைன்னா 4ஆம் நம்பரை நிறுத்தணும். சரிங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 4 நாளைக்கு வரலைன்னா 9ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். சரிங்களா, 9ஆம் நம்பர் நேற்றுக்கு அப்படி தான் நம்ம 4 மேலே வச்சோம், கீழே 9 வச்சோம். என்னாச்சு, 0, 4 வந்துட்டு 4 வந்து கீழே வந்துடுச்சு. அதே மாதிரி நாளைக்கு அதே மாதிரி தான் வருது மெத்தடு. 5, 0ன்னு வச்சுருக்கோம். எது வருதுன்னு பாருங்கள். சரிங்களா, இது எல்லாமே ஒரு கணிப்பு தானே. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னென்னா நம்மளுக்கு 2Dயிலே 3ஆம் நம்பர் வந்திருக்குது. சரிங்களா, டைரெக்டாகவே நம்மளுக்கு 3 கிடச்சிருக்குது. ஆனால் நாளைக்கு 8 இல்லை 3 ஏதோ ஒன்று கண்டிப்பாக வரணும். உள்ளார ஆட்டத்தில் வர்றதுக்கு மாதிரி தான் இருக்குது. 8 வருமா 3 வருமாங்கிறது, ஒருவேளை 8 வந்துச்சுன்னா 36, 31ன்னு வரலாம். சரிங்களா, 39, 84, 89ங்கிற மாதிரி பீஸில் அப்படியே நிறுத்தி அடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி வந்து 84ன்னு அடித்தாங்களா, நாளைக்கு 89ன்னு அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அடித்தா அடிக்கலாம், இல்லைன்னா மாற்றி அடிக்கிறது 34 ஏசிக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது போதா, 34 ஏசிக்கு வரணும், இல்லைன்னா ஏபிக்கு வரணும். சரிங்களா, 36 ஏசிக்கு வரணும், இல்லைன்னா ஏபிக்கு வரணும். 1ஆம் நம்பர் 6 வரலைன்னா 1ஆம் நம்பர் கண்டிப்பாக வரணும். 31 அந்த மாதிரி நாளைக்கு ஆட்டத்தில் இருக்கும். சரிங்களா, அதேமாதிரி 7024 இதெல்லாம் கலந்து வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. 640, 624 அந்த மாதிரி வரலாம். நான் 624 கொடுக்கல, ஆனால் 64 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, ஏன்னா நிறைய நம்பர் செட் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட 8 செட்னா 8 செட்டு அதுக்குள்ளார முடிஞ்சால் கொண்டு வருவேன். சரிங்களா, பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு டபுள்ஸும் வர மாதிரி தான் தெரியுது. 0, 22, 33, 44ன்னு இருக்குது. சரிங்களா, உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம எப்பவும் கொடுக்குற செட்டில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் இன்றைக்கி சி போடு, அதை வச்சு பார்க்கும்போது 49, 72, 16 இது தான் வரணும். 2 நம்பர் இல்லை ஒரு நம்பர் நம்ம ஆட்டத்துக்குள்ளார வரணும். சரிங்களா, 6 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது, 9 இருக்குது, 3 இருக்குது, 8 இருக்குது, அதுக்கு 6 இருக்குது. சரிங்களா, ஒரு நம்பர் வந்தாலும் அந்த 6 நம்பர் உள்ளே வச்சுருக்கிறேன். 7, 2, 0, 7, 2 இங்கேயே இருக்குது. சரிங்களா, 3, 6, 4, 6 இருக்குது, 4 இருக்குது, 5, 9, 1, 9 இருக்குது, 1 இருக்குது, 4, 7, 0, 4 இருக்குது, 7 இருக்குது. சரிங்களா, 0 ஒரு நம்பர் வெளியே வந்து வரலாம். இது பாக்ஸில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். 367, 324, 529, 386, 720, 364, 591, 470 இந்த மாதிரி ஒரு கணிப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, இதுதான் என்னுடைய கணிப்பில் வர்றது. இதில் ஏதாவது பவர் நம்பர் வருதா பாருங்கள். ஏன்னா ஃபுல் நேற்று நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்தது இல்லையா, அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 514 வரலாம். 9 பவர் பண்ணால் 4, 4, அப்படியே வரலாம். இல்லை 0,
0 இருக்குது. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கணக்கு வரும்னா 02ங்கிற மாதிரி வரலாம், இல்லை 07ஆகவே வரலாம், இல்லை 75ங்கிற மாதிரி நம்பர் வரலாம். சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 720 நம்ம கொடுத்துருக்குறோம். உங்கள் கணிப்பு 470 கொடுத்துருக்குறோம். 470னா 24 பவர் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன் நான். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது என்னுடைய கணிப்பு மட்டும்தான். நீங்களும் இதில் பார்த்து எழுதி வச்சுட்டு எப்படி வருது, சீப்போடு என்ன வருதுங்கிறத பார்த்துட்டு மீதி துணை நம்பர் என்ன இருக்குங்கிறத அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு நாள் அடிக்கலைனாலும் வாரத்தில் 1 நாள் 2 நாள் அந்த வின்னிங் வருது. அதனால தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இன்றைக்கி அடிச்சிருக்குதா, அதே மாதிரி பாருங்கள். 2 நாள் தொடர்ந்து அடிப்பாங்க, இல்லைன்னா 4 நாள் விட்டு 2 நாள் விட்டு கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் எதிர்பார்க்குறதுலேருந்து நாளைக்கு அதே மாதிரி சேனலை பார்க்குற நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளைக்கு சந்திக்கிறேன்.